காலநிலை மாற்றம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வளரும் நாடுகளில் உள்ள பெண்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். கோணம் 1. ஐநா மனித உரிமை பேரவையில் 57ஆம் அமர்வு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவா நகரில் நடந்து வருகிறது. இதன் 37ஆம் கூட்டத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது காலநிலை மாற்றம், வேளாண் உற்பத்தி, பாலின சமத்துவம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து சௌமியா பேசியிருந்தது உலக நாடுகளின் கவனத்தை பெற்று வருகிறது. கோணம் 2. பாலின சமத்துவமின்மை, சுற்றுச்சூழல் சீரழிவும், காலநிலை மாற்றத்தால் பெண்களுக்கு குறிப்பாக வேளாண்மை, தண்ணீர் பற்றாக்குறை, சுகாதாரம், ஊட்டச்சத்து, காலநிலை மாற்றத்தால் தூண்டப்படும் இடம்பெயர்தல் ஆகிய துறைகளில் ஏற்படும் பாதிப்புகளை அளவுக்கு அதிகமாக அதிகரிக்க செய்கிறது என்றும் கூறியிருப்பது அனைவரது கவனத்திற்கும் உரியதாகும். கோணம் 3. காலநிலை மாற்றத்திற்கு காரணமான பசுமை இல்ல வாயுகள் வெளியேற்றத்தை குறைக்கவும், அதன் மூலம் காலநிலை நடவடிக்கைகளில் பாலின சமத்துவத்தையும் உலகின் அனைவருக்கும் நீடித்த எதிர்காலத்தை உறுதி செய்யவும் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சௌமியா பேசியிருப்பது இணையத்தில் பெரும் வைரலாகி வருகிறது. ஏதேதோ வைரலாகும் போது இத்தகைய பேச்சு வைரலாகி இருப்பது ஒரு நல்ல செயலாகும். கோணம் 4. ஒரு கட்சியை சேர்ந்தவர் என்பதால் சிலர் வைரல் செய்யக்கூடும். ஆனால் இந்த பேச்சு பல மாநிலங்களிலும் பகிரப்படுவதால் இது பொதுவான கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காலநிலை செயல்பாடுகள் நம் கண்முன்னே விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் மக்கள் மெல்ல உணர தொடங்கிவிட்டார்கள் என்பதே இது எடுத்துக்காட்டுகிறது. கோணம் 5. தமிழகத்தில் மட்டுமல்ல, தேசிய அளவில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட காலநிலை குறித்து பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. தேர்தலில் கூட மக்களிடம் வாக்குகளை வாங்குவதற்காக தான் அறிக்கைகளை கூட வெளியிடுகிறார்களே தவிர எதிர்கால தலைமுறையினரின் பாதுகாப்பு குறித்து அலட்சியமாக இருப்பது கவலைக்குரியதாகும்.